ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் பார்த்தீங்கன்னா அஷ்டமி நாளானது வருதுங்க. இந்த அஷ்டமி நாள் பார்த்தீங்கன்னா நாளை நாள் சனிக்கிழமை வரதுனால இது ஒரு சிறப்பு நாள் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமி நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மகா அஷ்டமி அப்படின்னே சொல்லலாங்க. இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி நாள் பார்த்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்த ஒரு அஷ்டமி நாள் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களை தீர்க்கும் ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த மகா அஷ்டமி நாளோட சிறப்பு என்ன அப்படின்றத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. இந்த மாதிரி அஷ்டமி நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் வரதுனால எந்த மாதிரி சிறப்புகள் இந்த நாளுக்கு இருக்கு, இந்த அஷ்டமி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அஷ்டமி நாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் இந்த சனிக்கிழமையில வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி திதி பார்த்தீங்கன்னா சனி மகா அஷ்டமி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு தனி சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த அஷ்டமி திதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த அஷ்டமி நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான துயரத்தை துடைக்கக்கூடிய ஒரு திதி அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நாளில் செய்யும் இறை வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதி பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பைரவர் வழிபாட்டுக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி நீங்க தேய்பிறை அஷ்டமி நாள பைரவரை வழிபடும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாங்க. சனிக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள்ல பாத்தீங்கன்னா பைரவரை கும்பிடும் போது நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள் தீர்ந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி திதியும் சனிக்கிழமையும் சேர்ந்து ஒரே நாளில் வரதுனால இந்த பைரவர் வழிபாட்டுக்கு இது ரொம்பவே ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த நாளில் நீங்கள் பைரவரை மனதார வேண்டி வழிபடும் போது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க. சிவபெருமானின் அம்சமான கால பைரவர் பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிறை அஷ்டமி தினம் ஒன்றில் அவதரித்து தீமைகளை அழைத்தார் அப்படின்னு புராணங்கள் மூலம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யும் பைரவர் வழிபாடு உங்களுடைய வாழ்வில் உள்ள அனைத்து விதமான துன்பங்களையும் நீக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த தினம் பார்த்தீங்கன்னா பிரதோஷத்துக்கு இணையான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போலதாங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாளுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அதே அளவுக்கு நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய மகா அஷ்டமி நாளுக்கும் சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பிரதோஷத்திற்கு இணையான ஒரு சக்தி இந்த அஷ்டமி நாளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமையை மறக்காம கால பைரவரை மறக்காம மனதார வேண்டி வழிபடும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் குறைந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேர்மறை ஆற்றல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நீங்கள் நினைத்த விஷயங்கள் நீங்கள் நினைக்கின்ற எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதி பார்த்தீங்கன்னா ஒரு மகா அஷ்டமி நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த திதிகளுக்குள் நடுநயமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த நாள் அஷ்டமி திதி நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அஷ்டமி திதியில் பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு செய்வது சகல விதமான கஷ்டங்களையும் போக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த அஷ்டமி திதிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்க வாழ்க்கையில எந்த மாதிரி கஷ்டங்களை போக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள், கடன்கள், எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள்,
இது எல்லாத்திலுமே இருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த அஷ்டமி திதி நாளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இது எல்லாத்திலுமே உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு உக்ரமான தெய்வங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அஷ்டமி திதிக்கு உரிய தெய்வங்களாக பைரவரையும் துர்க்கையும் நீங்க வழிபடுவது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. சிவனுடைய அம்சமான கால பைரவர் பார்த்தீங்கன்னா சனியின் குருவாக போற்றி வழிபட பெறுகிறார் அப்படின்னே சொல்லலாங்க. கால பைரவரை சனிக்கிழமையும் அதே போல அஷ்டமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய 7.5 சனி, அஷ்டம சனி, அதர்ஷ்டம சனி இது எல்லா பாதிப்பிலிருந்தும் உங்களை விடுவிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா கால பைரவருக்கு அஷ்டமி தினங்களில் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் எல்லா கோவிலையும் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த சனி மகா அஷ்டமி நாளை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அனைத்து விதமான நன்மைகளுக்கும் அஷ்ட பூஜை கால பைரவருக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லலாங்க. அஷ்ட விதமான திரவியங்களால் அபிஷேகம் ஆராதனைகள் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சனி மகா பிரதோஷத்திற்கு இணையாக சொல்லப்படுகின்ற இந்த தேய்பிறை அஷ்டமி நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சனி மகா அஷ்டமி தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு தினத்துல பைரவருக்கு விசேஷமான அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்து வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களில் இருந்தும் விடுபடலாம் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்கள், கஷ்டங்கள், சிக்கல், பிரச்சனை, உங்களுக்கு எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி நீங்கள் கால பைரவரை வழிபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நாளை நாள் வரக்கூடிய இந்த மகா அஷ்டமி நாள் ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்றதுனால இந்த நாளில் நீங்கள் கால பைரவரை மனதார வேண்டி வழிபடும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த மாற்றத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி நாளில் இந்த மாதிரி ஒரு கால பைரவருக்கு வழிபாடு செய்திடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை அஷ்டமி திதி நாளன்னைக்கு உங்களால் கால பைரவர் கோவிலுக்கு செல்ல முடியலன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால பைரவரை வழிபாடு செய்யலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நாளை நாள் மாலை நேரத்தில் திருவடி சூலத்தில் பார்த்தீங்கன்னா அருளும் அஷ்டமி பூஜை கால பைரவருக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே கால பைரவரை மனதார வேண்டி உங்கள் மனதில் எந்த மாதிரி எண்ணங்கள், எந்த மாதிரி கஷ்டங்கள், என்ன குறை இருக்கோ அதை கால பைரவரிடம் மனமுருகி நீங்கள் வேண்டி கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்கள் கஷ்டத்தில் இருந்து படிப்படியாக குறைந்து உங்கள் வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாளை நாள் வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி திதி நாளில் நீங்கள் மனதார செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மனதார முழு நம்பிக்கையுடன் செஞ்சீங்கன்னா கால பைரவோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நாளை நாள் வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி நாளோட சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல் இந்த நாளில் கால பைரவரை எந்த மாதிரி முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.